ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பாலோட தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்கிற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நெய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, வெறும் சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அந்த மாதிரி நார்மலாக ரஃபாக சாப் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த பால்லையே தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிக்கோங்க. நீங்கள் பால் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும், தேங்காய் வந்து வேகாது. அதே சிம்மிலே வச்சு நல்லா பால் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சிங்கன்னா தேங்காய் நல்லா வெந்து வந்துடும். பால்லையே தேங்காய் வேக வைக்கிறதுல இது ஒரு டேஸ்ட்டே இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு பால் நல்லா ட்ரை ஆகி கட்டியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கழித்து ஓரளவு பாதி அளவு பால் ட்ரை ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக பால் எல்லாமே ட்ரை ஆகி இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். இதை எடுத்து நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சி இந்த சாறை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்ச தேங்காயும் பொட்டுக்கடலையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கூட 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி கரைஞ்சி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட துருவி சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி நல்லா கட்டியாக அல்வா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கலருக்காக நம்ம கலர் பவுடர் சேர்க்குறதுக்கு பதிலாக இதில் வந்து நான் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டோட சாரை சேர்த்துருக்கேன். முதலையே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்தோன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து பீட்ரூட்டோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஓரளவு நல்லா கட்டியாக வந்துடும். நம்ம இதில் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம தேங்காவை நல்லா வேக வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுலேருந்தே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு திரண்டு வந்துடும். எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சைடில் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியாக வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா அடியில் இருக்கிற பக்கம் மட்டும் கலர் மாறிடும், மேலெல்லாம் வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நட்ஸு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லு ஆனதுக்கப்புறமும் சர்வ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.